இந்த வீடியோவில் வந்து நம்ம 3D கர்வ் ஆஃப்செட் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கர்வ் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கர்வ் வந்து நம்ம ஆஃப்செட் பண்ணலாம். இப்போ வந்து 3D கர்வ் ஆஃப்செட்டில் ஃபஸ்ட்டு வந்து கர்வ் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து புல்லிங் டைரக்ஷன். இப்போ நம்ம வந்து மேலே தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் வந்து எக்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து வேல்யூ ஸோ வந்து இது ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. ஸோ அப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ 3D கர்வ் ஆஃப்செட்டில் இந்த கர்வ் செலக்ட் பண்ணிவிட்டேன். புல்லிங் டைரக்ஷனில் நான் ஜெட் கொடுக்குறேன். ஸோ இந்த சைடு க்ரியேட் ஆகும். ஸோ நமக்கு அந்த சைடு வேணும்னா ரிவர்ஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொஜெக்ட் அதை ஆஃப்செட் பண்ணி அதாவது க்ரியேட் பண்ண முடியும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கர்வை புல்லிங் டைரக்ஷன் ஜெட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.